தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பெரிய ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பெருசுனா சைஸில் சொல்கிறேன். வேற ஒன்றும் எம்ஐ சவுண்ட் பார் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சவுண்ட் பாரை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஐ சவுண்ட் பார் ஃபஸ்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நாளாச்சு. ஸோ நமக்கு இப்போ தான் கிடைச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அடாப்டர். அதை எடுத்து ஒரு ஆடியோ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட்டு. ஸ்பீக்கரை எடுத்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ இது காமனான ஒன்று தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கரை எடுக்கலாம். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இதான் இதோட சைஸு 830 mm, அதாவது 83 சென்டிமீட்ரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ பாக்ஸை நம்ம ஓரம் வச்சிடலாம். பார்க்கவே நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்பீக்கரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32 இன்ச் டிவி 43 இன்ச் டிவிக்கெலாம் பக்காவாக ஃபிட் ஆகும் கீழே வைக்கிறதுக்கு. ஸோ அதோட பெரிய சைஸ் டிவி போகும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக தெரியும், பட் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு எப்படி லுக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பார் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனது தான். ஸோ வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒயிட் கலருங்கிறது ஒரு காமன் கலர்னு, அதாவது ஸ்பீக்கர் சைடு ஸ்பீக்கர் இந்த மாதிரி, அதாவது ஆடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கலர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி இது டிவிக்கு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டிவி மோஸ்ட்லி பிளாக்ல வரனால அதுக்கு ஈக்குவலான கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எம்ஐயோட ப்ராடக்டான அது எம்ஐ டிவிஸையும் பிளாக்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் புதுசாக கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. ஸோ டிவிக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். மேலுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்துக்கு தனியாக பட்டன், ஆக்ஸ் கேபிள், அடுத்தது லைன் இன், எஸ்பிடிஏ, அடுத்து ஆப்டிக்கல் எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் டேப்பில் இதை ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும். இதோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆடியோ கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருக்குது, பவர் அடாப்டருக்கான கேபிள் சப்போர்ட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இதான் இந்த ஸ்பீக்கரோட அவுட்லுக். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மவுண்டில் மாட்டுறதுக்கான 2 ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆல்மோஸ்ட் 2 கிலோ, அதாவது 1925 கிராம். இதுதான் கரெக்டான சைஸு. கையில் ஒரு கையிலே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டு எதுவும் யூஸ் பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம கீழே வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய ஊஃபர் சவுண்ட் வைப்ரேட் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது, அதனால் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சவுண்ட் பாரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது 8 ஸ்பீக்கர்னே சொல்லலாம். அதில் 2 பார்த்தீங்கன்னா ஊஃபர்க்காக கொடுத்துருக்காங்க, 2.5 இன்ச் அளவில் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. மேலும் 4 பேசிவ் ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊஃபரோட சவுண்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 டோம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காமன் வேலை பார்த்தீங்கன்னா சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதா. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சில சாம்பிள் ஆடியோ போடுறேன். அதாவது பிடிச்ச பாட்டு இது நம்மளால இதில் போட்டு காமிக்க முடியாது என்னால், ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் அதாவது காப்பிரைட் இல்லாத சில சவுண்ட்ஸ் போடுறேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட இந்த சவுண்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஆனதை என்னோட மைக் மூலமாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரிஜினல் சவுண்டை நீங்கள் டேரெக்டாக கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் நான் கேட்டதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பார்லேருந்து இவ்வளோ சவுண்ட் வருதுங்கிற ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. அதான் நம்மளுக்கு இப்போ மேட்ரு. எவ்வளோ சவுண்ட் அதிகமாக கொடுக்குறதுங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை, கொடுக்குற சவுண்டை கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும். ஸோ இந்த 2 கிலோ உள்ள இந்த பார்லேருந்து இவ்வளோ சவுண்ட் வருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன பெட்ரூம் சைஸுக்குள்ள ஒரு வீட்டில் இதை மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மேலும் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஸோ 5000 ரூபாய்க்கு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சவுண்ட் பாரை கம்பேர் பண்ணும்போது இது தாராளமாக ஒருத்தனே சொல்ல முடியும். ஏன்னா மற்ற பிராண்டில் போனீங்கன்னா ரேட்டும் அதிகம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதில் எதுவும் மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் சவுண்ட் பாருக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அது மாதிரி இங்கே தான் வந்து அழுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சின்ன ரிமோட் கொடுத்துருக்கலாம், அது ஏன் கொடுக்கலன்னு தெரில. அதே நம்ம இப்போ மைனஸாக பார்த்தாலும் அதே நம்ம ப்ளஸ்ஸாக நம்மளே நினச்சிக்க வேண்டியது. காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வால்யூமை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் டிவியோட ரிமோட்டை எதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ இது இந்த பட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட மோடு சேஞ்ச் பண்ண ஆக்சுவலாக இல்லை ப்ளூடூத்தா அதுக்கு நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து தான் மாற்றணும். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் மாதிரி தெரியுது. மற்றபடி இதில் எதுவும் பெரிய குறை தெரியல.
ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி வச்சுருக்கவங்க, அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக கிடைத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். இல்லை என்னோட டிவியோட சவுண்டு கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியோட ஒரு நல்ல பேஸ் நல்ல குவாலிட்டியோட வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது யாருக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு 5 ஸ்பீக்கர் வச்சு அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து படித்தா தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை திருப்தி கொடுக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமில் ஒரு காம்பேக்டான டிவிக்கு ஒரு காம்பேக்டான சவுண்ட் பார்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம். இருந்தாலும் இல்லை சின்ன மைனஸ்னால் அந்த ரிமோட் கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் கொடுத்துருந்தாலும் நல்லாயிருக்கும். மற்றபடி சவுண்டில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். நானும் புது விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இந்த சவுண்ட் பாரை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறந்துனா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் தரலாமல் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணால் காரணம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.